இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் செய்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு கடாயை அடுப்பில் வைத்து கொஞ்சம் கடாய் சூடான பிறகு சிறிதளவு சமையல் எண்ணெய், ஒரு 6 வரமிளகாய் போட்டு சிறிதளவு கடுகு உளுத்தம் பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, கூடவே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டு சைஸ் அளவு நெசக்கி வச்சுருக்கோம். கூட வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது மூணுத்தையும் இதில் போட்டு வதக்கவும். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. அது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு எலுமிச்சை பழம் சைஸில் ஒரு புளியும், அது கூட ஒரு தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த வதக்கி வச்சுருக்கிற பொருளை சேர்த்துக்கலாங்க. இது கூட அஜினமோட்டோ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே இப்போ சிறிதளவு கொத்தமல்லி இலையிலையும் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் அதில் போட்டுக்கலாங்க. ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க, ஏன்னா கொதிச்சா வந்து ரசம் வந்து டேஸ்ட் இருக்காது. லைட்டாக ஒரு கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுங்க. இப்போ மூடி வச்ச ரசத்தை திறந்து பார்க்கலாங்க. இந்த ஒரு கொதி வந்துடுச்சுங்க பாருங்கள். இந்த அளவுக்கு கொதி வந்துட்டால் போதுங்க, ரசம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இது கூட நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையில் தூவிட்டால் ரசம் ரெடிங்க.